செல்ல பட்டு குட்டிடி இது. நான் போட்டு இவனை பண்ற டார்ச்சர்ல அவனுக்கு அப்படி டென்ஷன் ஆகிடும். டக்குன்னு எழுந்திரிச்சிருவான். இன்னும் அப்படி டக்குன்னு கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கும் அப்புக்குட்டியே எனக்கு டக்குன்னு. ஆமாம், செல்ல குட்டி பட்பட்டா. கோவப்படாத கோவப்படாத. சரி 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 தங்க பிள்ளைடி இது. செல்ல அழகாக பார்க்குறான் பாருங்களேன், க்யூட்டாக இருக்கான்ல, அதனால அப்படி சாப்பிடணும் போல இருக்குது. கடிச்சு கடிச்சு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அப்புக்குட்டி அப்புக்குட்டி எட்டி எட்டி தங்கம்மா தங்கப்பிள்ள எட்டா இங்கே பாருடா போயிட்டான். தங்க குட்டியை பாருங்க, எவ்வளோ அழகா நாக்க வெளியே விட்டு படுத்திருக்கிறது. தங்க குட்டிய அழகு தங்கத்தை. ஐயோ உம்மாடியோ, அழகா இருக்கு வர. நாக்கு பிங்க் கலர்ல இருக்கு. செல்ல குட்டி நல்லா அசந்து தூங்குறாங்க. அம்மாட்ட பாலை குடிச்சிட்டு நல்ல தூக்கம். பார்க்குறது பற்றியா பற்றியா யாருமா அது? அப்படின்னா அப்படின்னா யார் இது? பாப்பாவாங்கலாம். எடி இங்கே வாடா. பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருந்தார். வந்துட்டு எட்டி எட்டி பார்க்குறாரு, மோந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு ஓடிடுறாரு. ஜாரா குட்டி வந்துட்டு பூ சாப்பிட்றான். ஜாராமாக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்னா சிக்கன், உருளைக்கிழங்கு, அப்புறமா கேரட் போட்டு சூப்பரான இந்த சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அவள் வந்து அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பாப்பா பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கா, இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்துட்டு கீழே போட்டால் ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தா. ஸோ அதனால் வந்துட்டு நான் தூக்கி வச்சுருக்கேன் கையில். அதனால் வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், பசிக்குது அவங்களுக்கு. அதான் அவங்க அம்மா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்ததும் வந்துட்டு பாலை கொடுப்பா. அதனால் என் கையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க இங்கே படுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு உள்ளே படுத்திருக்காரு, உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. கருப்பாக இருக்கார்ல அவர் தான், கருப்பு குட்டி அங்கே படுத்திருக்காரு. அம்மா சாப்பிட்டு வந்ததும் எல்லாருக்கும் வந்துட்டு பாலை கொடுப்பான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வந்துட்டு எப்பயும் போல் தான் நார்மலாக இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா ஒரே ஒரு கண்ணு மட்டும் வந்துட்டு ஓப்பனாக இருக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு 2 கண்ணுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ணு மட்டும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்துட்டு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து தூக்கத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. குட்டி பாப்பா ஒரு கண்ணு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கா. தெரியுதா உங்களுக்கு? தூங்குறான்னு நினைக்கிறேன். அம்மா இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கா. மற்றவங்களாம் எப்போ வந்து கண்ணு திறப்பாங்கன்னு தெரியல. இன்னையோட 9 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. 9 டேஸ் ஆகுதுல்லம்மா? இன்னையோட 9 டேஸ் ஆகுது. ஆமாம், குட்டிமா வந்துட்டு இந்த தெரியுது பாருங்கள், கண்ணை ஓப்பன் பண்ணது. இந்தா தெரியுதுங்களா? தெரியுது பார்த்தீங்களா? லைட்டாக தெரியுது. க்யூட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கா. கையில் வச்சுருந்தா கம்முன்னு இருக்கா, தூக்கி நம்ம மேலே வச்சுருந்தா அமைதியாக இருக்காங்க. கீழே விட்டுட்டா வந்துட்டு ஒரே சத்தம், ஒரே அமக்கலம். அதனால தான் நான் வந்துட்டு தூக்கி வந்துட்டு மேலே வச்சுருக்கேன். இப்போ அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி சைலண்ட்டாக அப்படியே இருக்கிறது குட்டிமா. சரி 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 செல்ல குட்டி, பட்டு குட்டி. சரி, சிக்கன் சாப்பிட்டியோடி தங்கப்பில்? பட்டுக்குட்டியே சிக்கன் பூவை நல்லா இருந்துச்சாடி? பட்டுமா ஜாரா குட்டியே, ஜரமா சிக்கன் நல்லா இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா பட்டுக்குட்டியே? அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், நல்லா இருக்காடி தங்கப்பில்? நல்லா சாப்பிட்டியா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டியாடி தங்கம்? பட்டே டயர்டாக இருக்குது பிள்ளைக்கு. சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்கிறான். பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஒவ்வொருத்தராக படுக்க வச்சுருக்கேன். செல்லக்குட்டியே சிக்கன் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கிட்டா தங்கப்பில். என்னம்மா தரமா? அடி செல்ல தங்கப்பில்.
சின்ன பிள்ளை, பட்ட பிள்ளை, பட்ட பிள்ளை, எங்க அம்மா, தங்க அம்மா, பட்டுக்குட்டி அம்மா, ஜானக்குட்டி அம்மா, செல்ல அம்மா, பட்டு, பட்டுக்குட்டி, நம்மளே, செல்லுமா, தூங்கு தூங்கு, கண்ணமுடி தூங்கு, தூங்கு தூங்கு, கண்ணமுடி தூங்கு, தூங்கு, படுத்துக்க, படுத்துக்க, கொஞ்ச நேரம் படுத்துக்க, பிள்ளைங்க எந்திக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. அப்புறம் ஏஞ்சிட்டாங்கன்னா வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்துவாங்க, தூங்க விட மாட்டாங்க. படுத்துக்க, சரமா படுத்துக்க, படுத்து தூங்கு, தங்கம்மா படுத்துக்க, படுத்து தூங்கு. சூடாக காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், வாங்க காஃபி குடிக்கலாம். தங்க பிள்ளைங்க ஒருத்தர் ஒரு பக்கமாக படுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே போட்டால் தூக்க முடியல அவங்களுக்கு, ஒரே தூக்கம் வராமல் ஒரே சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் தூக்கி மேலே வச்சுக்கிட்டே நல்ல தூக்கம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு, மடியிலேயே படுத்து நல்ல தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு கேரக்டராக இருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மடியில் வச்சா நல்லா தூங்குறாங்க, கையில் தூக்கி வச்சா நல்ல தூக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, பெட் கவர் இது. ஆக்சுவலாக இது வந்து நல்லா குஷன் டைப்பில் நல்லா புசு புசுன்னு இருக்கும். இதில் தான் படுத்து தூங்குவேன்னு இவங்க 2 பேர் இங்கே வந்து படுத்துட்ருக்குறாங்க. பார்த்தீங்களா, 2 பேர் வந்து மடியில், 2 பேர் வந்துட்டு பெட் கவர் மேலே. ஒருத்தர் ஆளை காணோன்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள், சோஃபாவுக்கு இடுக்கில் படுத்துட்ருக்காரு அவர் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ட்டு அவர் இங்கே வந்து படுத்துட்ருக்காரு. கையில் வச்சா வேண்டான்னாரு, அதனால இங்கே விட்டேன்னா அப்படியே போய் மூலையில் போயிட்டு அங்கே போய் படுத்துட்டாரு. அம்மா வந்து சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கத்தில் இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு வந்து பிள்ளைங்களை எல்லாரையும் பார்த்து திருப்பி வந்து பாலை கொடுப்பா. எல்லா குட்டி பாப்பாவும் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. இவர் மட்டும் எந்திரிச்சு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு கீழே உருண்டு உருண்டு தப்பு தப்புன்னு கீழே விழுந்துக்கிட்டு. எங்கள் அப்பு குட்டான், எங்கள் அப்பு குட்டானோட குட்டி குட்டான் இது, எங்கள் அப்பு குட்டானோட குட்டி குட்டான். அப்பு மாதிரியே இருக்கான் பாருங்க, அப்பு குட்டி மாதிரியே. தங்கப்பில்லை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சோஃபா மேலே ஒரே உருண்டுக்கிட்டு ஒரே அமக்கலாம். இதை இப்போ எடுத்து கையில் வச்சதும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கான். அவங்க அம்மா இப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போயிருக்கா. எல்லா பிள்ளைங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாரும் தூங்குறாங்க. சரி இவனும் தூங்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே சேட்டை. சரின்ட்டு கையில் தூக்கினோடனே பாருங்கள் அமைதியாக படுத்துருக்கிறத தங்க பிள்ளைய, பட்டுக்குட்டிய. எங்கள் அப்பு குட்டானோட செல்ல குட்டான் இது, என் தங்க குட்டான் இது, பட்டு குட்டான் இது. அபு மாதிரியே கண்ணு, அபு குட்டி மாதிரியே மூக்கு, அபு மாதிரியே இருக்கு பாரு இது செல்ல குட்டி, எங்கள் தங்க குட்டி, தங்க பிள்ளை இது, செல்ல பிள்ளை இது, பட்டுக்குட்டி இது. செல்ல குட்டிங்க எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க இது பார்த்தீங்களா, நல்ல தூக்கம், கையை காலெல்லாம் விரித்து போட்டு சரியான தூக்கம், நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. இங்கே வருங்க, கையை நக்கிறதா வரும். ஹாய் 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 செல்லா, அடி தங்கம், தங்க பிள்ளடி இது, தங்க பிள்ளடி இது, பட்டுக்குட்டிடி இது. தலையை பொத்து பொத்து பொத்துன்னு கீழே போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. போட்டுக்கிட்டு இருக்கானா போட்டுக்கிட்டு இருக்காளாலாம் தெரியல. செல்ல குட்டி, தங்க குட்டி. இங்கே பாருங்க, இவர் அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம்லாம் இருக்க முடியாது. கீழே போய் எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன் நான். இப்போ ஒருத்தரை விட்டுனா போதும், மொத்த பேரையும் எழுப்பி விட்டுருவாப்புல. இவர் போயிட்டு மொத்த பேரையும் தட்டி வா ஏந்திருங்க எல்லாரும் எழுந்திரிச்சிருங்க. ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் முழிச்சிருக்கேன், நீங்கள் மட்டும் தூங்குறீங்க, அது எப்படி அப்படின்னு எழுப்பி விட்டுருவான். இரு அம்மா வருவா, அம்மா வருவா. தங்கப்பில செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, பட்டுப்பா தங்க பட்டுக்குட்டிப்பா, செல்லக்குட்டிப்பா. அம்மா வந்துடுவா, இருங்க. அம்மா நல்ல தூக்கத்தில் இருக்கா, நல்லா விரிச்சு படுத்திருக்கா. எந்திரிச்சிட்டா. ஜாரம்மா எடி, ஜாரா குட்டி இங்கே பாரு, தேடி வேணா பார், கீழே இருந்து எப்படி பார்க்கறத பாரு, இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு. அவ குட்டி தேடா, என்ன அப்படி படுத்திருக்க நீ, மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்க. சாரம்மா அந்த பேர் பாப்பா கூப்பிடுதான், இங்கிட்டு வா பட்டுக்குட்டி, அம்மா இங்கே வா, செல்லக்குட்டி வாங்க. இங்கே போய் அவங்க கூடவே படுத்துக்கோங்க, குட்டி பாப்பா கூடவே நீனும் படுத்துக்கோங்க.
படுத்து தூங்குங்க, அம்மா போய் தொழுதுட்டு வரேன். அதுக்குள்ளே உங்கள் அம்மா எந்திரிச்சு வந்துடுவா பால் கொடுக்கறதுக்கு. தபர் இவரை பார், வாயை எப்படி வச்சு கையை எப்படி வச்சு படுத்துருக்கிறத பார். இவர் ஒருத்தர் பார்த்து உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எங்கடா போகிறேன் நீனே? இட்டா தபரி அவரை ஃபாலோ பண்ணி இந்த அம்மா போகுது. இங்கே பார், எப்படி ஊர்ந்து போகிறத பார்த்தீங்களா? அவர் அங்கே போய் படுத்துட்டார், அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிட்டார், முடிஞ்சு. இதுக்கு மேலே போக மாட்டார், தூங்கிட்டார். அதனால் இந்த அம்மா போய்கிட்டு இருக்கு. இப்போ அவரை தட்டி விட்டு திருப்பியும் அவரும் சேர்ந்து அந்த பக்கமாக போவாப்ல. இவங்க 2 பேர் சரியான தூக்கத்தில் இருக்காங்க, நல்ல தூக்கம். வாயப்பார் தங்கப்பிள்ளை, வாயப்பார் தங்கப்பிள்ளைய, பட்டுக்குட்டியை பார், பட்டுக்குட்டியை. இவங்க வந்து அவங்க அம்மா மாதிரி கேலிக்கோ எல்லா கலருமே கலந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க அம்மாவே தான். அப்படியே மூக்கிலெல்லாம் அந்த ஷேடு இருக்கிறது எல்லாமே சாராக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இவங்க வந்து கேலிக்கோ, அது கன்ஃபார்மாக நல்லா தெரிஞ்சிருச்சு. இவங்க ஃபான் கலர், க்யூட் பேபி, ஃபான் கலர் க்யூட்மா. ஐயோ செமத்து தங்கம், அழகாக இருக்கு பாரு, செமத்து தங்கம், பட்டு தங்கம். ஐயோ வாயப்பாரு, வாயப்பாரு பட்டுக்குட்டிக்கு. கை பாருங்க, அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? கையெல்லாம், கை, வாய், மூக்கு எல்லாமே ரோஸ் கலரில் இருக்குது. பட்டுக்குட்டி விட்டுட்டு போகவே மனசு வர மாட்டேங்குது, எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. வாங்க சொல்லிட்டாங்க அசர் தொழுவணும் போயிட்டு, அதனால தான் பிள்ளைங்களை எடுத்து விட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்கன்னு. பரவாயில்ல, படுத்தாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டாங்க. ஃபாலோ பண்ணி போனால பின்னாடியே அப்படியே மேலேயே படுத்துட்டா பாருங்கள். இந்த மாதிரி மேலே மேலே படுக்கிறதா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டி அப்படியே படுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்கிறத? பார்த்தீங்களா? பட்டுக்குட்டிங்க அழகாக படுத்துருக்கு பாருங்க. இவங்களுக்கு தான் செம்ம தூக்கம், சரியான தூக்கம், க்யூட்டாக தூங்கிட்டு இருக்குங்க பட்டுக்குட்டிங்க. பில்லோ கவரும் இந்த அம்மாவும் ஒரே கலரில் இருக்குல்ல. 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க கலரு அப்புறமா இவங்க கலர், 2 பேர் கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களில் யார் வந்து 3வது யார் வந்து 5வதுன்னு கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தான். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். ஒருத்தர் வந்து ப்ராட் ஃபேஸாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அபுவோட ஃபேஸ் கட்டு, அவங்க தான் வந்து 3வது. ஒருத்தர் கொஞ்சம் லீனாக இருப்பாங்க, அவங்க அம்மா முகம் மாதிரி இருக்கும் லைட்டாக பார்க்குறதுக்கு, அவங்க தான் 5வது. அது முகத்தை பார்த்தா தான் தெரியும், பேக் சைடு பார்த்தோம்னா யாருன்னே தெரியவே தெரியாது. இவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து கேலிக்கோ 2வது பிறந்தாங்க. இவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க 2 பேர் தான் டாஸ்கே, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். இவங்க யார் சொல்லுங்கள், இவங்க 4வதா, இவங்க 3வதா, இவங்க 5வதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமான்னு பார்த்துக்கிட்டு இவங்களதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் எங்களுக்கு. யார் வந்துட்டு 3வது யார் 5வதுன்றது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நாங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, இந்த கேப்பில் போயிட்டு நான் தொழுதுட்டு வந்துடுறேன். கூட பாப்பா கூப்பிட்றேன் பாரு, போ சரக்குட்டி போ போ. ஏடி திருப்பி படுத்துக்கிட்டேங்கிட்டு இல்லை கூப்பிடுதான் பாரு ஜரமா. சத்தம்மா கூப்பிடுறா, அப்பதான் அம்மாக்கு கேட்கும். சத்தம்மா கூப்பிடு. இவர் கூப்பிடுறான் பாரு, வா ஜரா. பாப்பா கூப்பிட்டு இருக்கான் பாரு, வா. அவங்கெல்லாம் தூங்குறாங்க, இவர் மட்டும் முழிச்சிட்டு இருக்காரு. கீழே எடுத்து விட்டேன் நானா, உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாரு. போ பாப்பா கூப்பிடுறான் பாரு, போ போய் பால் கொடு, போ குரல் கொடுக்குறான் பாரு, அம்மா காணோம் அப்படின்னு கூப்பிடுறான். போ போடி தங்கா செல்லக்குட்டியே, போ 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 பட்டுக்குட்டியே போ. என்னன்னு கேளு அவனை. அம்மாடி, அம்மா கிட்ட வந்துட்டாளாம்மா. என்ன சத்தத்தை பார்த்தீங்களா? ஏ அப்பா, ஐயோ ஏ அப்பா, அம்மா எப்படி கத்துறது பாரு. சரி சரி சரி, வந்துட்டா அம்மா, வந்துட்டா. நக்கி கொடுத்து தள்ளி தள்ளி விடுறீ கீழே. அவனுக்கு பால் வேணுமாண்டி, பாலை குடுடி. பால் வேணுமாண்டி பிள்ளைக்கு, பாலை குடுமா. அப்புறமா நீ க்ளீன் பண்ணுமா. அவனை க்ளீன் பண்ண சொல்லி கூப்பிடலடி எடி. அவன் பசியில் கூப்பிட்றான். இவன் வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பசிக்குது, அவனுக்கு பசியில் குரல் கொடுத்துட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்க. இந்தா இவனுக்கு கொஞ்சம் பாலை குடி, அப்புறமா அவனை நீ க்ளீன் பண்ணிக்க. பாலை ஃபஸ்ட்டு கொடு அவனுக்கு. தள்ளு தள்ளு குட்டிமா, பட்டுக்குட்டியே. குட்டியா எப்படி க்ளீன் பண்ணுறத பாருங்க. காலையில் எந்திரிச்சதுமே இவளையும் க்ளீன் பண்ணி பிள்ளைங்களையும் க்ளீன் பண்ணி நான் விட்டாச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு 100 முறை க்ளீன் பண்ணுவாள்.
சுத்தக்காரி இவ, சுத்தக்காரி சுத்தக்காரி, சுத்தமாக இருப்பா இவ பட்டுக்குட்டி. தரமா தங்கப்பில்ல. சரிம்மா சரிம்மா, பிள்ளை பாலை குடிக்கட்டும் விடுமா, அவனை இழுத்து தள்ளிடாதம்மா. போதம்மா, நீ சுத்தக்காரி தாம்மா, நீ நல்ல சுத்தக்காரி, சுத்தமாக இருப்பம்மா, நீ நல்ல பிள்ளைம்மா, நீ தங்க பிள்ளை. பாப்பா பால் குடிக்கட்டும் விடு. பட்டே விடுடி பட்டே, போதண்டி பட்டே. தங்க பிள்ளை, அவனை விட, அவனை நீ க்ளீன் பண்ணிக்கோ, அவனை மட்டும் தள்ளி விட்டுறாத.